மும்மொழி கொள்கை தேவையில்லை என்பது எங்களுடைய வாதம். அதாவது அரசு பள்ளிகளில் கட்டாய திணிப்பு என்கின்ற பெயரில் மும்மொழி கொள்கை வேண்டாம். விரும்பினவன் விரும்பிய பாடத்தை படித்துக் கொள்ளட்டும், அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. தனியா இன்னைக்கு இந்திய பிரச்சார சபை வைத்திருக்கிறார்கள், பல்லாயிரம் கோடியை செலவு செய்கிறார்கள். ஆனால் தமிழ் பிரச்சார சபா எந்த இடத்திலும் கிடையாது. ஆனால் அந்த இந்து பிரச்சார சபா மூலமாக நீங்கள் செலவு செய்கிறீர்கள். அதிலே படிக்கின்றவர்கள் நாங்கள் யாரும் போய் தடுக்கவில்லை, கையை பிடித்து இழுக்கவில்லை. அதிலே படிக்கின்றவன் விருப்பப்பட்டவன் படித்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கிறானே தவிர அவர்களை நாங்கள் போய் யாரும் கையை பிடிச்சு இழுக்கல. நீ போய் படிக்காத இந்தின்னு சொல்லல, எங்களை கட்டாயப்படுத்தி திணிக்காத என்றுதான் சொல்லுகிறோம். விருப்பப்பட்டவர்கள் போய் படித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தான் இந்தி பிரச்சார சபா வச்சு 2000 கோடி 3000 கோடி ஒதுக்குறீங்க. தமிழுக்கு 27 கோடி 37 கோடி ஒதுக்குறீங்க. செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிற தமிழ், ஆனால் பல மொழிகள் கலந்தது இந்தி. அதே போல பேச்சு வழக்கிலே இல்லாதது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் நீங்கள் ஒதுக்குகிற தொகையிலே, அதாவது கிட்டத்தட்ட 50ல் 1 மடங்கு 30-40ல் 1 மடங்கு கூட நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குவது கிடையாது என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நீங்க இந்தியை எப்படி வேண்டுமானாலும் வளர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அதை தடையாக இல்லை. ஆனால் இங்கே திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம்.